சோதிக்கக்கூடாது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. நமக்கு என்றைக்குமே சோறு போட்டவங்கள யாரும் நம்ம மறக்கவே கூடாது. அதுதானே? ஏன் இன்னும் வரல? படைத்தவனின் துணை எனக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? படைத்தவனின் துணை இருக்க, அடுத்தவனின் துணை எதற்கு? பாட்டு சூப்பராக இருந்தது. அர்த்தம் சொல்லுங்க தம்பி. இந்த ராக்கி என்னப்பா ஆச்சு? என்ன காசு போட சொன்னேன்? சின்ன செல்ல கூட போடுங்க. மீண்டும் படிக்கவும். அக்கா, நம்மை படைத்தவனை சோதிக்கலாம், படையல் போட்டவனை சோதிக்க கூடாது. படிச்சுட்டு தம்பி, இதே எழுதிருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஏறிடுச்சுப்பா. ஏங்க ஏறிடுச்சு. சொல்லுங்கள் தம்பி. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுவீங்க அக்காவுக்கு. கூறுங்கள் தம்பியே, கூறுங்கள், பதிலை கூறுங்கள். படைத்தவன் என்றால் சொல்லலாம், அவர்கள் எதுவும் நினைக்க மாட்டார்கள். ஆமாம் தம்பி, உண்மைதான். நமக்கு ஒரு கோபமோ ஒரு ஏதோ எதுனாலும் சரி, நம்ம அம்மா அப்பாட்ட தான் காமிக்க முடியும். சரி, அப்புறம் 2வது போட்டுக்கீங்களே. நம்மை படைத்தவன் என்றால் அப்பா அம்மா. நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன வேணால் குடும்பம் அவர்களை சொல்லலாம். அவர்கள் எதையும் நினைக்க மாட்டார்கள் அக்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நமக்கு படையல் போட்டவனை சோதிக்கக்கூடாது. அப்படி என்றால் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போனால் புருஷன் பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டும். அவர்தான் நமக்கு அனைத்துமே செய்கிறார் எனது என்று உணர வேண்டும். ஆமாம் ஆமாம் தம்பி, அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. ஓகே, சூப்பர் தம்பி, சூப்பர் 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 தம்பி, பழனி தம்பி. தம்பி ராக்கி வர சொல்லுங்கப்பா. அதனால் நீங்கள் எங்கள் மாமாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அக்கா.